வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குக் வித் கோமாலியில் பாஸ்கர் செஞ்ச ரெசிபி. சீஸ் ஸ்டஃப்ட் மஷ்ரூம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது, ஆனால் செம்ம யம்மியான ஒரு ரெசிபியாக இருந்துச்சு. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மஷ்ரூம்ஸ் ரெடி பண்ணணும். நான் நல்லா பெரிய பெரிய மஷ்ரூம்ஸாக எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம்ஸ் ரொம்ப அழுக்காக இருக்கும், அதனால் நல்லா மைதாவில் வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒயிட் ஆகிடும். இந்த மஷ்ரூமில் இருக்க ஸ்டெம்மை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிற போகிறோம். எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஒரு கேவிட்டி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க, நல்லா ஹாலோவாக. இந்த ஸ்டெம்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்லா மஷ்ரூமையும் நான் அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடில் இருக்க குட்டி குட்டி மஷ்ரூம்ஸ்லாம் நம்ம பண்ண முடியாது, அதனால அதையும் நான் ஸ்டெம்ஸோட கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம இதோட ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆற அளவுக்கு வதக்கிடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், அந்தளவு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸும் ஆட் பண்ணலாம், இல்லை இந்த சீஸ் கியூப்ஸும் ஆட் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். நல்லா இது மெல்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது நல்லா க்ரீமியாக ஆகிடும். இது மேலே கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். மஷ்ரூம்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை ஸ்டஃப் பண்ணிடலாம். மசாலா நல்லா உள்ளே இறங்குற அளவுக்கு ஸ்டஃப் பண்ணுங்க. மேலே மட்டும் இல்லாமல் உள்ளேயும் நல்லா மசாலா இருக்கணும். இப்போ எல்லாத்துலேயுமே ஸ்டஃப் பண்ணியாச்சு. இது மேலே நம்ம சீஸ் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மஷ்ரூம்ஸை சேர்த்துக்கலாம். இதை மூடி சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு வேக வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுங்க, ஏன்னா மஷ்ரூம்ஸ் பட்டரில் குக் ஆச்சுன்னா அதோட ஃப்ளேவரே வேறு லெவலாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மஷ்ரூம்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம சூப்பரான சீஸ் ஸ்டஃப்ட் மஷ்ரூம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரே வாயில் லபக்குன்னு சாப்பிட்ற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வாயில் போட்டோன்னே அப்படியே கரையிற டெக்ஸ்சரில் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சாஃப்டாக குக் ஆயிருந்துச்சு. காரணம் நம்ம பட்டர் போட்டனால. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.